ஓ, இந்த சென்னையை ஒட்டி உள்ள மாவட்டங்களுக்கு. ஆனால் கடலூர் மாவட்டத்திற்கு மழைப்பொழிவு சொன்னீங்களே சார், கடலூர் மாவட்டத்திற்கு அது இதோட இணைத்து தனியாகவா? கடலூர் இப்போ காரைக்காலில் இருந்து மாமல்லபுரம் வரை மழை பெய்து கொண்டிருக்கிறது. சரி, இதே நிலை நாளை கடலூர் அடங்கும். காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், இதான் வரிசை. இதுல இப்போ மாமல்லபுரம் வரை பெய்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் திருவள்ளூருக்கும் தொடங்கும். இரவுக்குள்ள திருவள்ளூருக்கு தொடங்கிடும். சென்னைக்கு முதலே முன்னாடியே. அது வந்து மிதமான லேசான மழையாக இருக்கும் இன்றைக்கு இரவு. நாளை காலையில் இருந்தும் கொஞ்சம் சற்று கனமழையாகவும், நாளை மதியத்திலிருந்து கனமழையாகவும், நாளை இரவு மிக கனமழையாகவும் சென்னைக்கு இருக்கும். அப்போ இங்க தெற்கிலிருந்து குறைந்து கொண்டே இருக்கும், வடக்குல தீவிரமடையும். அப்ப நாகப்பட்டினத்துல முதல்ல விடும், அடுத்தது காரைக்கால் விடும், அடுத்தது மயிலாடுதுறை விடும். ஆனால் இறுதியாக தொடர்ச்சியாக அங்கு மிக மெல்ல நகரம் சென்னைக்கு மேல போகும்போது, அதனால 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் அந்த வடகோடி மாவட்டங்களுக்கு மழை இருந்துட்டு இருக்கு. இந்த 2 நாட்கள் மழைப்பொழிவுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த டிட்வா புயல் சிக்கியது வந்து டெல்டா மாவட்டங்கள் தான். மிக கனமழை அங்கே தான் அதிகமாக பெஞ்சிருக்கு. நீங்கள் கூறியது போலவே அந்த கோடியக்கரை, வேதாரண்யம் பகுதியில் தான் வந்து தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர் மற்றும் இந்த செங்கல்பட்டு இதற்கு வந்து நாளையும் நாளை மறுதினமும் மட்டும்தான் கனமழை இருப்பதற்கான வாய்ப்பு. ஆனால் டெல்டாவில் கொட்டியது போல அங்கேயும் அந்த மழைப்பொழிவு அதிகமாக இருக்குமா சாருங்க? இப்ப இன்றைக்கு இரவு டெல்டாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய காரைக்காலை விட மயிலாடுதுறை டெல்டா நின்றுமா? இல்ல டெல்டா நிக்காதுங்க. இப்ப இடைவெளி கொடுத்திருக்கிறது, மீண்டும் தொடங்கும் இரவில. ஓ சரி. அது நெருங்கி வந்ததும் அது வந்து இப்ப 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சரி சரி. அது இருக்கும் பொழுது அந்த காற்றோட சுழற்சி அப்படி இருக்கிறது. ஒருவேளை செயலிழந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் விட்டம் பரவிடுச்சுன்னா அது மழை முடிந்ததுன்னு சொல்லலாம். நாகப்பட்டினத்துக்கு மழை முடிந்தது என்று சொல்லலாம் செயலிழந்து போச்சுன்னா. சரி. ஏன்னா விட்டம் பெருகிவிடும். பெருகும்போது வடக்கு எல்லை என்பது மயிலாடுதுறைக்கு வடக்கே அமைந்து விடும். அப்ப மயிலாடுதுறையில இருந்தா மழை இருக்கும். மயிலாடுதுறைக்கு அப்புறம் உள்ள கடலூர், இன்றைக்கு இரவு அதிக மழை எதிர்க்கக்கூடிய மாவட்டங்கள் கடலூர் கடலோரம், விழுப்புரம் கடலோரம், செங்கல்பட்டு கடலோரம் மற்றும் புதுச்சேரி, இதான் இருக்கும் இன்னைக்கு நைட்டு. பெரும்பாலும் இப்படி விரிந்து செயலிழந்து இங்கே செயலிழக்க தொடங்கியதுன்னா இங்கே மழை இருக்காது. நாகப்பட்டினத்துக்கு கிட்டத்தட்ட முடிந்து விட்டது என்று சொல்லலாம். நாகப்பட்டினம் தெற்கு பகுதிக்கும், திருவாரூர் தெற்கு பகுதிக்கும், புதுக்கோட்டை, சிவகங்கைக்கும் ஆனால் லேசான மழை இருக்கும். இந்த பாதிக்கும் மழை அதீத மழை பொழிவுக்கு கிட்டத்தட்ட நிறைவடைந்து என்று சொல்லலாம். ஓகே, இப்போ இன்று டெல்டா மாவட்டங்களில் இந்த மழைப்பொழிவு குறையும். நாளையிலிருந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்று கூறினீர்கள். ஆனால் எனக்கு இதில் ஒரு சந்தேகம் என்னவென்றால், இந்த டிட்வா புயலானது ஒரு 28ஆம் தேதி வாக்கிலேயே அது 26, 27 இலங்கையில் வந்து ஓரளவு நிலத்திலும் நீரிலும் மாறி மாறி பயணித்து ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி விட்டது. மீண்டும் அதே போக்கில் இங்கும் அந்த நிலத்திலும் நீரிலும் கொஞ்சம் வலுவழுந்த நிலையில் இது தாக்குகிறது. ஒரு இரட்டை புயல் போல இது தாக்குவதற்கு இந்த சுழற்சியில் என்ன அந்த மாற்றங்கள் ஏற்பட்டது சார்? எதுவுமில்லை. இப்போ ஒரு பருவமழை காலம் என்றாலே ஏதோ ஒரு இடத்துல நிகழ்வு உருவாகி கொண்டுதான் இருக்கும். சரி. அது கடலோட வெப்பநிலையை பொறுத்தும், காற்றோட அதாவது குவிதலை பொறுத்தும், எங்கே அதிகமாக வெப்பம் இருக்கிறது, கடல் நீரோட்டம் எங்கே வலுவாக இருக்கிறது, இந்த இடங்கள் எல்லாம் எளிதிலே ஒரு நிகழ்வு உருவாகிவிடும். சரி. இத கூட நம்ம முன்பே தான் கருத்திருந்தோம். இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாக போகிறது, இதுதான் புயலாக போகிறது என்று முன்பே தெரிவித்திருந்தோம். ஆமா. அதே போல இதற்கு அங்க இலங்கை அருகே உருவாவதற்கு காரணம் அங்கேதான் வலிமையான நீரோட்டம் இருக்கு. கொல்கத்தா வரைக்கும் 29 டிகிரி இருந்தாலும் செல்சியஸ் வெப்பம், நீரோட்டம் வலுவாக இருக்கிற இடத்துல கூடுதல் வாய்ப்பு புயல் உருவாவதற்கு. சரி. ஏனென்றால் அங்கே தண்ணில மேல் மட்டத்துல ஒரு எவ்வளவு வெப்பம் இருக்கோ மொத்தம் அடிப்பகுதி வரைக்குமே வெப்பம் இருக்கும். அங்கே வளிமண்டலம் எளிதாக சூடாகும். எளிமையாக சூடாகும் போது காற்று லேசாகும், வெற்றிடம் ஏற்படும் பொழுது குறைந்த அழுத்த பகுதி ஏற்படும். குறைந்த அழுத்த பகுதி ஏற்படும் போது இப்படி காடு நிலை பகுதி எல்லாம் தீவிரமடைந்து புயலாக மாறும். ஓகே சார். செல்வகுமார், இது அந்த இடம் இலங்கை சாதகமாகிவிட்டது, தென் இலங்கை.